டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு 33 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு நபர் உலகம் ஏதோ ஒரு இடத்துல மாரடைப்பால் இறந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் வச்சவங்களில் 50% பேருக்கு 3 வருஷத்தில் மீண்டும் பிளாக்கும் ஸ்டண்ட் வைக்கணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் அது இதுன்னு விதவிதமான மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தெரப்பி இருந்தாலும் கூட இன்றைக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் சிகிச்சைகள் பெரும்பாலும் நம் இதயத்தை காப்பாற்ற உதவுவது கிடையாது. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் திடீரென்று, குறிப்பாக 40 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் திடீரென்று மாரடைப்பால் இறந்து போகக்கூடிய துயரச் செய்தியும் நம்மை பாடாய்ப்படுத்துகிறது. கன்னடத்தில் இருந்த மனிதநேயத்தோடு இருந்த ஒரு நடிகர் கூட திடீரென்று இறந்து போகும்போது அந்த கன்னட நாடே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம் எல்லோர் கண்ணிலும் கண்ணீர் ஏற்பட்டது. நகைச்சுவை அரசராக இருந்த நம் தமிழகத்தில் இருந்த நடிகர் இறந்து போகும்போது கூட மாரடைப்பை பற்றி மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு மாரடைப்புங்கிறதும் இதய நோய்ங்கிறதும் நம்மில் நிறைய பேரை பயமுறுத்துவதாக, சிரமப்படுத்துவதாக, ஆயுளை குறைக்கக்கூடியதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் இதயத்தை காப்பாற்ற 1000 வழிகளில் மிகச்சிறந்த வழிகளாக தினசரி நம்முடைய சமையலறையில் நாம் பழக்கடைகளில் பார்க்கக்கூடிய ஒரு பழம் இன்றைக்கு இதய ஆரோக்கியத்திற்கும், இதய நோயை தடுப்பதற்கும், இதய நோயை குணமாக்குவதற்கும், அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கூட மீண்டும் மீண்டும் இதய நோய்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்மில் நிறைய பேர் இந்த பழம் நம் கண்முன்னில் இருந்தாலும் கூட சாப்பிடாமல் இதய நோயை வரவழைத்து கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கெல்லாம் இதய நோய் ஏற்படுது? 5 காரணங்கள். முதலாவது காரணம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்களுடைய எண்டோதீலியல் செல்கள்னு சொல்லக்கூடிய குழாய்களுடைய உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் பழுதடையும் போது, மீண்டும் மீண்டும் அந்த திசுக்கள் பழுதடையும் போது அந்த இடத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், அடைப்புகள் அப்படின்னு வரும்போது எல்லா இடத்திலும் கொழுப்புகளால் ஏற்படுகின்ற அடைப்புகள் அல்ல, எண்டோதீலியல் திசுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இரத்த குழாயுடைய வழக்கமான வழவழத்தன்மைன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டியை இழந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் போது அந்த நிலையால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அந்த இரத்த குழாயுடைய இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து கொள்ள முடியாமல் சுருங்குகின்ற நிலை ஏற்படும் போது ஏற்படுகிறது தான் முதல்ல இதய நோய்க்கும் மாரடைப்பும் காரணம். இரண்டாவது, நேரடியாக கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய அடைப்புகள். இப்போ கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய அடைப்புகள் அப்படிங்கிறதுக்கு என்னதான் கொலஸ்ட்ரால் சார்ந்த காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஸ்டாட்டின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்துகள் இதற்கு தீர்வாக கொடுக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் இதெல்லாம் தீர்க்க முடியாத நோய்களாக ஸ்டாட்டின்ஸை தொடர்ந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட, கொழுப்பு சத்துக்களை குறைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட நாட்பட்ட இதய நோயாளியாக மாறிவிடுவது தடுக்க முடியாத விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற கொழுப்புகளால் ஏற்படுகின்ற அடைப்புகள் இரண்டாவது பெரிய காரணம். மூன்றாவது பெரிய காரணம், இந்த கொழுப்புகள் போலவே கால்சியம் சார்ந்த உப்புச்சத்துக்கள் இரத்த குழாய்களில் படியும் போது அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அடுத்த காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் உலர்ந்த பழங்கள் மிக நல்லதுன்னு சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அதிகமான ஆக்சலேட் உப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் எது, உணவு எதுன்னு கேட்டால் உலர்ந்த பழங்கள் தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். அப்போ பாதாம் நல்லது, முந்திரி நல்லது, அக்ரூட்டு நல்லது, பிஸ்தா நல்லதுன்னு தேடி தேடி சாப்பிடுகின்ற நாம் கொஞ்சம் கவனத்தோடு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இவை அனைத்துமே நம்ம உடம்புல நேரடியாக கால்சியம் சார்ந்த மூலக்கூறுகளை அதிகப்படுத்தும் போது, ஆக்சலேட் சார்ந்த மூலக்கூறுகளை அதிகப்படுத்தும் போது அதுவே நமக்கு இதயத்தில் அடைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். நான்காவது, ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி நம்ம யாருக்கும் புரியாத விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மன அழுத்தம் தான்.
இன்றைக்கு ஒருத்தருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாலும் சொல்ல முடியாத வருத்தத்தில் இருக்கும்போது, நம்மால் சமாளிக்க முடியாத சிரமத்தில் நாம் இருக்கிறோமோ அப்படிங்கிற பய உணர்வுகள் ஏற்படும்போது, நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்துடுறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு மன அழுத்தத்தை போல உடலை பாதிக்கின்ற ஒரு காரணியே இல்லை. ஒரு 19 வயது பையன் ஒரு முறை வரான். கடுமையான மன உளைச்சல், கடுமையான மன அழுத்தத்தோடு வரான். ஹார்ட் ப்ராப்ளம்னு கூட்டிகிட்டு வராங்க. என்னன்னு சொல்லி நாடிலாம் செக் பண்ணி பார்த்தா ஃபிசிக்கலி ஃபிட்டு, ஆனால் ஹார்ட்டில் நிறைய பிரச்சனை. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஹார்மோன் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, கார்டிசோலை தவிர மற்ற எல்லாமே நார்மலாக இருக்குது. உடனடியாக ஆப்ரேஷன் செய்யணும். ஒரு முறை ஸ்டண்ட் வச்சாச்சு, திரும்பவும் பாதிப்பு ஏற்படுது. குழந்தை என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு குழப்பத்தோட குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்பா அம்மாவை வெளியில் அனுப்பிட்டு அந்த பையன் கூட உட்காந்து பேசினேன். என்ன பிரச்சனை இருக்குது ஏதுன்னு பார்க்கும்போது, அந்த பையனுக்கு கொஞ்சம் உடல் எடை கூடுதல். இந்த உடல் எடை கூடுதல் அப்படின்னும் போது வழக்கமாக பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே அந்த குழந்தைகளுடைய மனதில் ஒரு கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியதுனால, உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை கொடுக்காததுனால ஏற்பட்ட மன உளைச்சல் இந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குடும்பத்தை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புனேன். இப்போ குழந்தை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கான், ஹார்ட்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கியது எது? மன அழுத்தம். ஸோ மன அழுத்தத்தோடு நம்ம போராடும் போது கவனமாக இருக்கணும். இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய, கணவனாக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லார்கிட்டையும் அன்பான ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? ஒரு கணவனோ மனைவியோ குழந்தையோ அல்லது பெரியவர்களோ நம்மிடம் ஏதாவது பேசணும்னு வரும்போது அவங்க எதிர்பார்த்து வருவது அந்த இடத்துல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான ஒரு விடியலோ அல்லது தீர்வோ கிடையாது. அவங்க மனதில் இருக்கக்கூடிய உள்ள குமுறலை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் நம்ம பொறுமையாக கேட்கக்கூடிய ஒரு சேவை தான். இதை நம்மளால் செய்ய முடிஞ்சாலே இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களையும், குழந்தைகள் காதல் அது இதுன்னு ஓடி போகக்கூடிய நிறைய விஷயத்தையும் நம்ம மாற்ற முடியும். அதனால் பெற்றோர்கள், கணவன், மனைவி யார் இருக்கீங்களோ, நம்முடைய துணைவியாரோ நம் குடும்பத்தில் ஒரு நபரோ நம்மிடம் பேச வரும்போது ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேச முடியுமான்னு பாருங்கள். 5வது தூக்கமின்மை. சந்தேகமே இல்லைங்க. இன்றைக்கி 199% ஹார்ட் அட்டாக் எங்கே வருதுன்னு பாருங்களேன். எப்பெல்லாம் நீங்கள் தூக்கமின்மையோடு போராடுகிறீர்களோ உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ தூக்கமின்மை இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ இதய நோய்கள் நமக்கு ஏற்படுவதற்காக 5 விதமான காரணங்களை நம்ம பார்த்தோம். இந்த காரணங்கள் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியும், அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருந்து அதை கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு 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 தேர்வற்ற ஒரு நிலையும், அதைவிட முக்கியமாக இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு கட்டுப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலையும், நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்கிற புரிதலற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை, குறிப்பாக தைராய்டு நோயின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களில் இருக்கக்கூடிய மாறுபாடு சார்ந்த நிலைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாடாய்படுத்துவது இதய நோய்க்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதய நோய் ஏன் ஏற்படுது, இதய நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பார்த்தோம். அப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுலபமாக இதய நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த மருந்து எது? சொன்னால் எல்லாம் ச்சே இதுவா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் என்ன? அது மாதுளை பழம். இன்னைக்கு மாதுளை பழத்தை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். மாதுளை பழத்தை பற்றி அகத்தியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். 3 மாத காலத்திற்கு மாதுளை சாரோடு இஞ்சி, வெல்லம், மிளகு இந்த 3ஐயும் கலந்து சாராக குடிக்கும்போது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சரியாகும் அப்படின்றது அகத்தியர் வாக்கு. தேரையர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? யாரெல்லாம் மாதுளை பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இரத்த உறைதல் நோய் ஏற்படுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, மாதுளை பழத்தை பற்றி 2 மகா சித்தர்கள் எவ்வளவு அழகாக இதய நோயை தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ மாதுளை பழத்தை நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 நல்ல பயன்கள் என்ன? இதயத்தை பொறுத்தவரையிலும் மாதுளையுடைய பயன்கள் ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் 7 முக்கியமான பயன்கள் என்ன? முதலாவது பயன் என்ன தெரியுமா? இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்கு மாதுளை ஒரு சிறந்த மருந்து, உணவுன்னு சொல்லலாம். மாதுளையை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அமிலங்கள்
இரத்த குழாய்களில் ஆங்காங்கே தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இரத்த குழாய் நோய்கள்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போதும் சரி, இதயத்துடைய இரத்த குழாய்கள் அதில் இருக்கக்கூடிய அடைப்புகளும் சரி, வால்வுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, நல்ல இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய மற்றும் கெட்ட இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, பெரிய அளவில் நோய் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் இந்த மாதுளைக்கு உண்டு. ஸோ மாதுளையை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறத ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு நிரூபித்திருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த எண்டோதீலியல்னு நான் இப்போ தான் சொன்னேன். இரத்த குழாய்களில் உட்புறமாக இருக்கக்கூடிய காயங்கள், இந்த காயங்கள் திரும்ப திரும்ப ஏற்படும் போது அந்த காயங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படுகின்ற தழும்புகள், இந்த தழும்புகள் உருவாக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி மாதுளை பழத்திற்கு உண்டு. இப்போ நம்ம ஸ்டண்ட் பிளேஸ் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் இரத்த குழாய்களில் நம்ம ஸ்டண்ட் பிளேஸ் பண்ணுறோம். ஸ்டண்ட் பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுருக்கம் இருக்குன்னா அந்த ஸ்டண்ட்டு கொஞ்சம் விரித்து கொடுக்கும். அந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னா அந்த ஸ்டண்ட்டு அந்த அடைப்பை நீக்குவதற்கும் இரத்த ஓட்டத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும் இல்லையா? இதை இயற்கையாக செய்யக்கூடிய சக்தி மாதுளை பழத்திற்கு உண்டு. நான் இதய நோய்க்கு நீங்கள் ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மாதுளம் பழத்தை உங்கள் சிகிச்சைக்காக பயன்படுத்தணும்னு சொல்லலை. நீங்கள் மாதுளை பழத்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டால் உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பே வராது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஸ்டண்ட் வச்சுட்டீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தா 3 வருஷத்தில் இன்றைக்கி ஸ்டண்ட் வச்சுருக்கவங்க 50% பேர் திரும்பவும் பிளாக்னால் அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ மாதுளை பழத்தை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி அது குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷன், கியூர் அண்ட் ரெஜுவினேஷன் சொல்லக்கூடிய 3 விஷயத்துக்குமே மாதுளை ஒரு சிறந்த மருந்து. மூன்றாவது, இன்றைக்கு எவ்வாறு இரத்த குழாய்களும் இன்றைக்கு கொலஸ்ட்ரால் சார்ந்த விஷயங்களும் நம்ம பாதிப்பை ஏற்படுத்துதோ, அதே போல் நம்ம உடம்பில் HDL சார்ந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சார்ந்த நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்வதற்கு மாதுளை ஒரு சிறந்த மருந்து. அப்போ நல்ல கொழுப்புகள் உடம்பில் சேரும்போது கெட்ட கொழுப்புகள் உடலில் குறைய ஆரம்பிக்கும் போது, விகிதாச்சாரங்கள் மாற ஆரம்பிக்கும் போது, HDL LDL ரேஷியோன்னு சொல்லக்கூடிய விகிதாச்சாரங்கள் மாறும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படும். அப்போ கொழுப்பு சத்துக்களில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை தவிர்ப்பதற்கு மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் கூட தொடர்ந்து மாதுளையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய மாறுபாடுகள் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை நோக்கி மாறிவிடுவதை நம்ம பார்க்கலாம். நான்காவது, இன்றைக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மாதுளையை விட சிறந்த ஒரு மருந்தே கிடையாது. இன்றைக்கி பிளட் ப்ரெஷருக்காக மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களாம் நீங்கள் யார் இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய உணவில் நீங்கள் மாதுளையை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் மாதுளையை உங்கள் உணவில் சேர்க்க ஆரம்பித்தீங்கன்னா நீண்ட கால இரத்த கொதிப்போடு போராடி கொண்டிருப்பவர்கள், நீண்ட காலமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருந்து எடுத்துக்கொண்டாலும் கட்டுப்படாமல் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறதன் கவலையில் இருப்பவர்கள், மருத்துவர் 4 இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொடுத்து கூட என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா தவறாமல் மாதுளை பழம் சாப்பிடுங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 100 நாட்கள் தினசரி ஒரு நாட்டு மாதுளை, துவர்ப்பு இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய மாதுளையை சாப்பிடுங்க. உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாடுக்கு வருவதை பார்க்க முடியும். 5வது, இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்னைக்கு யாருமே புரிஞ்சிக்காத விஷயம் மாதுளையை பற்றி. இரத்த உறைதலை தடுக்கக்கூடிய சக்தி மாதுளைக்கு உண்டு. தேரையருடைய கூற்று பாருங்க, அழகா சொல்றாரு. மாதுளை சாப்பிடாமல் விட்டால் இரத்த கட்டிகள் உருவாகுங்கிறது தேரையர் கூற்று. அப்போ இரத்த கட்டிகளை தடுக்க நம்ம என்ன செய்யணும்னா மாதுளை பழத்தை சாப்பிடணும். இன்றைக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கு, இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு, பல்மனரி எம்பாலிசம் வரத்துக்கு, வெரிகோஸ் வெயினில் இரத்த கட்டிகள் உருவாவதற்கு, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா மாதுளை சாப்பிட்டா போதும். இந்த மாதுளையை தினசரி உணவில் சேர்க்கும்போது உடலில் இரத்த கட்டிகள் உருவாகாத ஒரு ஆரோக்கிய நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். ரொம்ப முயற்சி செய்யுங்க. நல்ல அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், பிளட் தின்னர் சாப்பிட்றேன், 2 பிளட் தின்னர் சாப்பிட்றேன்,
எதுவுமே எனக்கு உதவி செய்யலன்னு கவலைப்படாதீங்க. மாதுளை பழம் சாப்பிடுங்க, பெரிய மாற்றம் வரும். இதய நோய்க்கு மிகப்பெரிய காரணம் இதய தசைகளில் ஏற்படுகின்ற அழற்சி, இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லக்கூடியது. அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும்னா குறிப்பாக இதய தசைகளில், இரத்த குழாய்களில், இரத்த ஓட்டங்களில், இரத்த குழாய்களும் அந்த ஒவ்வொரு இரத்த குழாய்களும் இணையக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வால்வுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை எப்படி குறைக்க முடியும்? மாதுளை சிறந்த உணவு. மாதுளை பழமாக தினசரி சாப்பிட்டோம்னா பெரிய அளவில் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இன்ஃப்ளமேஷன் குறையிறதையும், இந்த அழற்சியினால் ஏற்படுகின்ற இதய தசை நோய்களும் இரத்த குழாய் நோய்களும் மாறுபாடு அடைவதையும் நம்ம பார்க்க முடியும். 7வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு மாதுளை பழத்தை போல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தே கிடையாதுங்க. ரோமானிய காலத்தில் அரசர்களும் பிரபுக்களும் கலந்து கொள்ளக்கூடிய பெரிய விருந்துகள் நடைபெறும் போது அந்த விருந்துகளில் மிக முக்கியமான உணவாக இருப்பது எதுன்னு பார்த்தா மாதுளை பழச்சாறுகளாம். நீங்கள் ஒரு பிரபுவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்களை செய்யும்போது அந்த மிகப்பெரிய விஷயமாக அந்த பார்ட்டிக்கே ஒரு பெரிய தலைமை உணவாக இருந்தது எதுனா மாதுளைச்சாரம். அப்போ யோசிச்சு பாருங்க, தொன்று தொட்டு கலாச்சாரமாக மாதுளையை மனமகிழ்ச்சிக்காக சாப்பிடுகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கும் மன அழுத்தத்தாலும் தூக்கமின்மையாலும் மிகப்பெரிய கவலையாலும் இழப்புகளாலும் டிப்ரெஷன்னாலே இருக்கக்கூடிய நம்ம யாரும் இதய நோய் ஏற்பட்டிருந்தாலும் சரி, வராமல் தடுக்க வேண்டும்னு நினைத்தாலும் சரி, அந்த இடத்துல மாதுளைச்சாறு பெரிய மருந்து. 7 பயன்கள் போதுமா? ஏன் நம்ம தினசரி மாதுளை சாப்பிடணும்? குறிப்பாக இதய நோயை தடுப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நாம் அனைவருமே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கொடையை மறந்து அந்த கொடையற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் வியாதிகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும். குழந்தைகள் முதல் கொண்டு அனைவருமே மாதுளையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை செய்யுங்களேன். உங்கள் கணவருக்கு இதய நோயா? மாதுளை கொடுங்க. நம்ம குழந்தைக்கு இதய நோய் வரக்கூடிய ரிஸ்க் இருக்கா? மாதுளை கொடுங்க. எதுவுமே இல்லை சார், 100 வயசு எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு ஆச்சு, நானும் நல்லா இருக்கேன், 100 வயசு வாழணும். மாதுளை சாப்பிடுங்க. இதய ஆரோக்கியத்திற்காக, இரத்த அழுத்த மாறுபாடுகள் சார்ந்த நோய்களுக்காக, பக்கவாதம் ஏற்படாமல் இருப்பதற்காக, இரத்த உறைதல் ஏற்படாமல் இருப்பதற்காக, உடலுடைய கொழுப்பு சத்துக்கள் மாறுபாடு நல்ல மாறுபாடாக இருப்பதற்காக, இரத்த அழுத்தத்தால் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற காயங்கள் மாறுவதற்காக, இவை அனைத்துக்கும் மேலாக மன மகிழ்ச்சிற்காக மாதுளையை நாம் சேர்த்து கொண்டாலே போதும். இதய நோயும் வராது, இதய நோயிலும் மீண்டும் விடலாம். இதய நோய் ஏற்படாமல் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும். இப்போ சொல்லுங்க, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பற்றி எந்த இதய நோய் சிறப்பு நிபுணராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? கிடையாது இல்லையா? மாதுளையை உணவில் சேருங்க. எப்படி சார் சாப்பிட்ணும்? 2 வகையில் சாப்பிட்லாங்க. பொதுவாக நான் சொல்கிறது, தினசரி ஒரு 50 கிராம் அல்லது 75 கிராம் மாதுளை முத்துக்களை வாயில் இட்டு போட்டு மென்று 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 சாப்பிடுவது என்னுடைய குணம். குறைஞ்சது ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் நான் எடுப்பேன் இந்த மாதுளை பழத்தை சாப்பிட்றதுக்கு. இது ஃபஸ்ட்டு. 2வது, பொதுவாக நம்ம எப்படி செய்யலாம்னா, பொதுவாக இதய நோய் இருப்பவர்கள் மாதுளை பழத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, மாதுளை முத்துக்களை எடுத்து தண்ணீர் போடாமல் ஒரு 50 கிராம் மாதுளை முத்துக்கள், ஒரு 50 கிராம் பீட்ரூட், ஒரு 10 கிராம் இஞ்சி, இது 3ஐயும் தண்ணீரே போடாமல் நல்லா மிக்சரில் அரைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மாதுளை சாறில் ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறையும் 10 சொட்டு தேனையும் கலந்து சாப்பிடுங்க. ஏன்? இந்த பீட்ரூட் நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மாதுளை இந்த நைட்ரஸ் ஆக்சைடை உடலுக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த எலுமிச்சை விட்டமின் சியோடு உள்ளது. இந்த தேன் கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய உடலுக்குள் வேகமாக இதை சென்று உடலை பலப்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த 4 விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து 50 கிராம் பீட்ரூட், 50 கிராம் மாதுளை, 10 கிராம் இஞ்சி, தண்ணீர் இடாமல் அரைத்து எடுத்து வடிகட்டக்கூடிய சாறில் 10 சொட்டு எலுமிச்சையும் 10 சொட்டு தேனையும் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் இதய ஆரோக்கியத்தில் ஏற்படும். இதய நோய்க்காக மட்டும் இல்லைங்க, மன மகிழ்ச்சிக்காக நம்ம எல்லாருமே இந்த சாறை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தவறாமல் நீங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய
வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் டெலகிராமில் இருக்கக்கூடிய குரூப்பில், சமையல் சார்ந்த குரூப்பில் இதை ஷேர் பண்ணுறதுக்கு தவறாதீங்க. குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. ஏன் மாதுளையை உணவில் சேர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. பெண் குழந்தைகள், குறிப்பாக பொறுப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜென்ஸி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இதை போட்டு காட்டுங்க. இதய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், இதய ஆரோக்கியத்திலிருந்து வெளிவருவதற்கு மாதுளையுடைய உணவு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.